வணக்கம். உள்ளூர் உண்மை செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் ஏவிஎம்பி நியூஸ். தலைப்புச் செய்தி: கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கடலூர் சாலையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்காக மாபெரும் அரசு நலத்திட்ட முகாம் மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று மிக முக்கியமாக நடைபெற்றன. விரிவான செய்தி: தமிழ்நாடு அரசு நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மற்றும் விருத்தாசலம் நகராட்சி நிர்வாகம் இணைந்து தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் நாமாஸ்தே திட்ட சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தன. விருத்தாசலம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 100 நினைவு அரங்கத்தில் இன்று ஜூலை 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் இந்த மாபெரும் முகாம் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் சிறப்பாக நடைபெற்றன. இன்று காலை தொடங்கிய இந்த முகாமிற்கு விருத்தாசலம் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் தலைமை தாங்கி முகாமினை முறைப்படி தொடங்கி வைத்தார். இவருடன் நகராட்சி ஆணையர் நாகராஜன், சுகாதார அலுவலர் பொறுப்பு சிவராமகிருஷ்ணன், நகர அமைப்பு அலுவலர் செல்வம் மற்றும் நகர அமைப்பு ஆய்வாளர் கோகுல கிருஷ்ணன் உள்ளிட்ட நகராட்சியின் முக்கிய உயர் அதிகாரிகள் முன்னிலை வகித்து முகாமின் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணித்து வழிநடத்தினர். இந்த முகாமின் மிக முக்கிய சிறப்பம்சமாக தினசரி கடினமான பணிகளில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் உடல் நலனை பாதுகாக்கும் பொருட்டு மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமும் இதனுடன் இணைந்து நடத்தப்பட்டன. இங்கு வந்த தொழிலாளர்களுக்கு இரத்த அழுத்த பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை மற்றும் அதிநவீன கண் பரிசோதனைகள் முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டன. பணியாளர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் கண் பார்வையையும் மேம்படுத்த இந்த மருத்துவ முகாம் பெரிதும் உதவியாக அமைந்தது. மருத்துவ முகாம் மட்டுமன்றி தூய்மை பணியாளர்கள் நவீன முறையில் சுயதொழிலை தொடங்க தனிநபர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரையிலும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரையிலும் கடன் உதவி வழங்கும் ஸ்வச்சதா உத்யமி யோஜனா திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவுகளும், பிரத்யேக நாமாஸ்தே டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான பதிவுகளும் இங்கு விறுவிறுப்பாக நடைபெற்றன. இந்த மாபெரும் நலத்திட்ட முகாம் மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று ஒரு நாள் மட்டுமே மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளதால் விருத்தாசலம் நகர் பகுதியில் உள்ள நிரந்தர மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள், கழிவு சேகரிப்பாளர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தினருடன் தங்களது ஆதார் அட்டை, குடும்ப அட்டை மற்றும் புகைப்படங்களுடன் கடலூர் சாலையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு உடனடியாக விரைந்து சென்று இந்த இலவச கண் பரிசோதனைகளையும் அரசு நலத்திட்டங்களையும் பெற்று பயன்பெறுமாறு நகராட்சி ஆணையர் நாகராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். உள்ளூர் உண்மை செய்திகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களது ஏவிஎம்பி நியூஸ்.